I've been living life right like I could just die any minute. Going for a ride down the side, PCH country limit. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நாமத்துக்குமாரின் வரிகள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பயணங்களின் காதலன். ஏலகிரி ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த வரிசையில் ஏலகிரியும் ஒன்று. இந்த ஏலகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன். இந்த ஏலகிரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர். மேலே போக போகவே கிளைமேட் சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போக ஒரு 17 வளைவுகளை தாண்டி தான் போகணும். பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்மையான வியூவையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த ஏலகிரியில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சீரீஸாக சொல்ல போகிறேன். நம்ம ஏலகிரியில் இருக்க விசிட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி போட் ஹவுஸ், பேர்ட்ஸ் பார்க், முருகன் கோவில், சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை எல்லாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த பிளேஸோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வரணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து வாங்க அந்த அட்வென்ச்சர் பார்க்கு போகலாம். ஒரு 20 நிமிஷம் டிராவலுக்கு அப்புறம் நம்ம இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க். ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஜிப்லைன், அந்த ஜம்ப் பண்ணுறது, அட்வென்ச்சர் கார் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கு. இங்கே என்னெல்லாம் இருக்கு, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த புக்லெட்ல போட்டிருக்காங்க பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி இதில் போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த அட்வென்ச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாழாயன் வாழ்வை வாழவே தாராமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன், இங்கே இன்றே ஆகிறேன். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பா சுடற்போல் தெளிவா, நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தேன், காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழகா, எது காணும் யாவுமே தீண்ட தோன்றும் அழகா. நானே நானாய் இருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறைக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாய் ஆகிறேன். காற்றோடு வள்ளூர் தான் போகுதே பாதையில். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு முன்னாடி அந்த வியூவும் வேற லெவலில் இருந்தது. இந்த அட்வென்ச்சருக்கு ஒருத்தருக்கு 300 ரூபா. என்ன கேட்டால் அந்த அமௌண்ட் இதுக்கு வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இங்கே ரொம்பவே இதை சேஃபாக தான் பண்ணுறாங்க, பயப்பட தேவையில்லை. இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க.
இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்ததா இன்னொரு இடத்துக்கு போக போறோம். அந்த பிளேஸ் என்ன, எங்க இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.